தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 234 தொகுதினா 118 இடம் வந்து மெஜாரிட்டிக்கான அவங்க காமிக்கணுன்றது வந்து சட்டம். எனக்கு சிஎம் பதவி பிரமாணம் பண்ணுவீங்க, நான் சட்டமன்றத்தில் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன சிஎம் ஆகி 2 நாள் ஆயிருக்கு. அது அவர் சைட்ல அது கரெக்டா அவருக்கு. ஆனா இந்த 5 பேர் லிஸ்ட் அவர் கொடுக்காம வெறும் 107 பேர் தான் அப்படின்னு கொடுத்திருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு சிஎம் ஆயிருப்பார். சரி, இப்ப என்னன்னா விஜய் வந்து 108 தொகுதியில ஜெயிச்சாரு, ஏன் பாண்டிச்சேரியில மட்டும் அவரால் ஜெயிக்க முடியல? அப்ப இங்க இருந்து அந்த அலை வந்து அங்க அடிக்கலையா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒருவேளை அங்க வந்து பெருசா அவர் வந்து ரங்கசாமியை வந்து எழுத்து பிரச்சாரம் பண்ணலையா பாப்போம். இந்த சவாலெல்லாம் மீறி அவர் சிஎம்மா உட்கார்றாருன்னு பார்ப்போம். உட்கார்ந்துட்டு திரும்பி நம்ம வந்து தீய சக்தி ஊழல் சக்தினாருன்னா 10-20 நாள் பல்லப்படிங்க அனுப்பிச்சுவாங்க. இப்ப அவர் எதுவுமே பேச கூட இல்லையே. ஒரு பத்திரிகையாளர் பேச போகும்போது கூட நீ எனக்காக ஓட்டு போட்டியா, நீ எனக்காக ஓட்டு போட்டியா, நீ எல்லாம் பேசாத அப்படின்ட்டு அவரோட ஆதங்கத்தை அவரு காட்டியிருக்காரு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க விஜய் ஜோதிஸ்ரீ. நம்முடன் பேச வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் சார். வணக்கம் சார். ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப என்னன்னா விஜய் வந்து 108 தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருந்துமே அவரால் ஆட்சி அமைக்க முடியல, அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? அதாவது தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் 234 தொகுதினா 118 இடம் வந்து மெஜாரிட்டிக்கான அவங்க காமிக்கணுன்றது வந்து சட்டம். 118 இடம் அவரு ஜெயிச்சிருந்தாருன்னா இந்நேரம் அவர் சிஎம் ஆகி 3 நாள் ஆயிருக்கும். அவர் 108 இடம் ஜெயிச்சிருக்காரு, அதுல ஒரு இடம் மைனஸ் ஆயிடும். அவர் 2 இடத்துல நின்னால அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். அப்ப ரிசைன் பண்ணா 107 இடங்கள் தான். அப்ப அவர் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும். அந்த கால்குலேஷன்லயும் பாத்தீங்கன்னா 107ல ஒரு எம்எல்ஏ வந்து சபாநாயகர் ஆயிடுவாரு. அப்ப சபாநாயகர் ஆகும் பொழுது அவரும் இந்த கணக்குல வரமாட்டாரு. அப்ப 106 எம்எல்ஏக்கள் தான் டோட்டலா விஜயோட கணக்குல வரும். அப்போ இவருக்கு தேவை 12 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு. 12 எம்எல்ஏ ஆதரவு இருந்தாதான் இவர் சிஎம் ஆக முடியுன்றது புரோட்டோகால். இப்ப இவர் வந்து முதல்லயே கவர்னரை பார்க்கும்போது எனக்கு சிஎம் பதவி பிரமாணம் பண்ணுவீங்க, நான் சட்டமன்றத்தில் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன சிஎம் ஆகி 2 நாள் ஆயிருக்கும். இவர் அந்த தப்பு பண்ணாம அதை சரியா பண்ணாம காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தோம்னா காங்கிரஸ் ஆதரவு வச்சு அங்க கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அங்க கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 107 ஒரு 5 112. அப்ப கவர்னர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க 112 கொடுத்துருக்கீங்க, மெஜாரிட்டிக்கு 118 ஆச்சு, இன்னும் 6 பேர் லிஸ்ட் எடுத்துட்டு வந்து நீங்க பதவி பிரமாணம் பண்ணீங்கன்னு சொல்லி தரட்டி விட்டாரு, போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. அது அவர் சைட்ல அது கரெக்டா அவருக்கு. ஆனா இந்த 5 பேர் லிஸ்ட் அவர் கொடுக்காம வெறும் 107 பேர் தான் அப்படின்னு கொடுத்திருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு சிஎம் ஆயிருப்பார். ஏன்னா சட்டமன்றத்துலதான் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பாராளுமன்றமா இருந்தாலும் சட்டமன்றமா இருந்தாலும் அவங்களுக்கு அங்கதான் ஓட்டு எடுப்பு நடக்கும். அதுல வந்து ஆட்சி இருக்கணுமா வேணாமான்னு எதிர்ப்பு ஓட்டுக்கிறவங்களோ ஆதரவு ஓட்டுக்கிறவங்களோ கவுண்ட் பண்ணி அதை வச்சுதான் இந்த ஆட்சி தொடருதா என்னன்றது தீர்மானிக்கப்படும். அதுக்கு வந்து கவர்னர் சிஎம் ஆனோன்னா அவருக்கு ஒரு டைம் கொடுப்பாரு. இப்ப நீங்க 107 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு 10 நாள் அவகாசம் தர, நீங்க சட்டமன்றத்துல அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கணும். இது பல்வேறு மாநிலங்களில் நடந்த விஷயங்கள். ஆனா இவர் அதை செய்யாம இப்படி செஞ்சனால இப்பவே எனக்கு 118 கொடுன்ட்டாரு. இதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை. பட் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் 2 பேரும் 4 எம்எல்ஏக்களை இவர் ஆதரிப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு ஒரிஜினல் உண்மைன்றது இன்னும் சரியா வரல. ஆனா 90% அது ஒரு கன்ஃபார்மான நியூஸா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதரவு கடிதங்கள் வரல. இதுதான் இன்றைய நிலை. ஆனா இதே நேரத்துல கவர்னர் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் விஜய்க்கு கெடுவு வச்சிருக்காரு. 10ஆம் தேதிக்குள்ள நீங்க பெரும்பான்மையை எனக்கு காமிக்கல அப்படின்னா அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க கூப்பிடுவாரு. இதுதான் இன்னைக்கு உள்ள அரசியல் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்ப என்னன்னா விஜய் வந்து 108 தொகுதியில ஜெயிச்சாரு, ஏன் பாண்டிச்சேரியில மட்டும் அவரால் ஜெயிக்க முடியல? ஆமா, பாண்டிச்சேரியில ஜெயிக்கணும்ன்ற கொஸ்டின் எனக்குமே இருக்கு. ஏன்னா பாண்டிச்சேரி ஒன்றும் வெளியில இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கு பாண்டிச்சேரி. அப்ப இங்க இருந்து அந்த அலை வந்து அங்க அடிக்கலையா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒருவேளை அங்க வந்து பெருசா அவர் வந்து ரங்கசாமியை வந்து எழுத்து பிரச்சாரம் பண்ணலையா அப்படின்றதும் கேள்விக்குறியா இருக்கு. இன்னொன்னு தமிழ்நாடு ஃபுல்லா இவர் வந்து பெரிய அலை இருந்தது அப்படி இப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, பட் அந்த அலை பெருசா வீசல. அந்த அலை பெருசா வீசிருந்தா இன்னைக்கு விஜய் வந்து மெஜாரிட்டியா ஜெயிச்சிருப்பாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120-130 இடமாவது ஜெயிச்சிருக்கலாம். பட் இல்ல, 108 இடம்ன்றது வந்து அறுதி பெரும்பான்மைக்கான இடம் கிடையாது. இன்னொன்னு திமுக ஒரு கூட்டணிக்கு 73 இடம் கொடுத்திருக்காங்க, அதிமுக ஒரு 53 இடம் கொடுத்திருக்காங்கன்னும் போது இவங்க 2 பேரை நீங்க கால்குலேட் பண்ணாலே 125 பேர் வருவான். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில தான் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அந்த பிரச்சனை தான் விஜய் வந்து இப்ப ஆட்சி அமைக்க முடியாம இருக்கு. அதே நேரத்தில் நீங்க பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து பிஜேபி அலையன்ஸ்ல பெருசா நிக்கிறனால ஆல்ரெடி அங்க பிஜேபி அலையன்ஸ்ல ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க.
நடந்தனால பிஜேபி அங்க பெருசா இவரை கால் உண்ட விடாமல் தடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். வேற சில பேட்டி கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இவிஎம் மிஷினால வந்திருக்கும் அப்படின்னா, பட் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இவிஎம் மிஷின்ல வந்து மேஜிக் பண்ணி ஜெயிக்க வைக்கலாம்னா எப்போதுமே ஒரு சாதாரண தான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து ஏதோ சம்திங் பட் ஆனா அந்த அலையில இவர் வந்திருக்கிறாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற 108 பேரு அவருக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லைன்றதுதான் இப்ப பிரச்சனை. ஓகேங்களா? அதுதான் இப்ப வந்து பெரிய அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு 4 பேர் கொடுத்திருக்காங்கன்னா 115 ஆகும். அப்படி இருந்து இன்னும் 3 பேர் வேணும். அதே நேரத்துல 118னா 118 வச்சு ஒரு ஆட்சிக்கு போனாருன்னா அவரால ஃப்ரீயாவே பண்ண முடியாது. ஆமா, எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேராச்சு கண்டிப்பா இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆட்சி வந்து பீஸ்ஃபுல்லா பண்ண முடியும். பாப்போம் இந்த சவாலெல்லாம் மீறி அவர் சிஎம்மா உட்கார்றாரான்னு பார்ப்போம். உட்கார்ந்துட்டு திரும்பி நம்ம வந்து தீய சக்தி ஊழல் சக்தினாருன்னா 10-20 நாள்ல பல்லப்படிங்க அனுப்பிச்சுவாங்க. மக்களுக்கான அரசியலை இனிமேட்டு அவர் பண்ணாருனாதான் இந்த 5 வருஷம் அது ஓட்ட முடியுமா அப்படின்னு தெரியும். ஏன்னா தீய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தின்னு தான் சொன்னாங்க. ஆனா தீய சக்தியில இருந்து தான் காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட வந்து டிஎம்கே கூட்டணி வச்சுதான் இத்தனை வருஷம் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து காங்கிரஸ் எடுப்பா, அப்ப அவங்க தீய சக்தியா இல்லையா? தீய சக்தியோட 24% ஓட்டு காங்கிரஸ்ல இருக்குல்ல, ஆமா, கம்யூனிஸ்ட்ல இருக்குல்ல, ஆமா, அததான் சொல்றேன். அப்ப நீ ஏன் தீய சக்தின்னு சொன்ன ஒரு ஆளுக்கு வந்து ஆதரவாக இருந்தவங்க நீ கூப்பிடுற? அப்ப நீங்க திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புன்றது நீங்க செத்து போச்சுல, முடிஞ்சு போச்சுல. அப்ப நீங்க வந்து பெரிய மாற்று கிடையாதுன்னு மக்கள் நினைப்பாங்க. அதான் அரசியல் அறியாமை தான் இது காரணம். ஏன்னா அவரு என்டிஏ கூட்டணியில யாரையும் கேட்கல அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. பட் ஆனா காங்கிரஸ் வந்தனால என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி இவருக்கு ஆதரவு கொடுக்கல. இப்ப காங்கிரஸ் இவர் கழட்டி விட்டாருன்னா உடனடியா அதிமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து திமுகவே வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கட்டி விட்டா திமுகவே நான் வெளியில இருந்து உனக்கு ஆதரவு கொடுக்குறேன், நம்பிக்கையில்லா தீர்மானம்ல நான் உனக்கு எதிர்த்து ஓட்டு போட மாட்டேன். ஆதரிச்சு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்ல. எதிர்த்து ஓட்டு போடாம இருந்தாலும் அந்த தீர்மானம் செத்து போயிடும். இப்ப 234 பேர்னா விஜய் வந்து ஒரு 118-120 பேர் கை தூக்குறாங்கன்னா அதிமுக எதிர்த்து போடுறதுன்னு வைங்க. திமுக யாருன்னா அன்னைக்கு சட்டசபைக்கு வரலனாலே முடிஞ்சு போச்சு. விஜய் ஈஸியா ஜெயிச்சிருவாரு. அதுக்கு பேர் ஆதரவுன்னு கூட கிடையாது, எனக்கு பிடிக்கல வரலன்னு கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சட்டசபையில நடந்திருக்கு மத்த மாநிலங்கள்ல. அதனால வந்து இந்த நெருக்கடியை வந்து சமாளிக்கக்கூடிய திறமை விஜய்க்கு இல்லைனாலும் அவர் சார்ந்து இருந்த அரசியல் அனுபவம் பெற்ற அந்த செங்கோட்டையன் போல சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கனால அதை வச்சு தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க போறார். நிரூபிக்கலைன்னா ஆட்சி களைய போகுது, அவ்வளவுதான். அதை செஞ்சுட்டு போயிடலாமே. எல்லா ஊர்லயும் இது இருக்கு. சில அரசியல் கட்சிகளின் அழுத்தத்தால் அவங்களுடைய ஈகோவால் தனக்கு பிடிச்சவன் வரக்கூடாது வந்துருவான் அப்படின்ற ஒரு சில காழ்ப்புணர்ச்சியால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்சி மாறும் போதும் நடந்துகிட்டு இருக்கு. இது இயல்பான ஒரு விஷயம் தான். சார், அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இவருக்கு வந்து எந்த தொகுதியும் வந்து ஜெயிக்கிற மாதிரி எந்த ஓட்டும் அவ்வளவாலாம் வரல. ஒரு 10,000 சில்லற அந்த மாதிரி தான் வந்ததுன்னு நினைக்கிற ஓட்டு. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் எதுவுமே பேசக்கூட இல்லையே. ஒரு பத்திரிகையாளர் பேச போகும்போது கூட நீ எனக்காக ஓட்டு போட்டியா, நீ எல்லாம் பேசாத அப்படின்ட்டு அவரோட ஆதங்கத்தை அவரு காட்டியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சீமான் வந்து எப்போதுமே ஜெயிக்கிற அரசியல்ல வரலமா, அவருக்கே தெரியும் தான் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லி. அவர் ஜெயிக்கிறதுக்காக இந்த அரசியல் களத்துக்கு அவர் வரவே இல்லை. ஆனா ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க ஒரு வாய்ப்பு வரவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு ஜெயிக்க வைக்காதீங்க, நான் சும்மா நிப்பேன் சொல்லுவாரு. அவரு அப்படிதான் கேட்பாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் ஜெயிக்கக்கூடிய அரசியல் களத்தில் நம்ம இல்ல, நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டான் அப்படின்றது நல்லாவே தெரியும் சீமானுக்கு. ஆனா களத்தில் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். 15 ஆண்டு காலமா இந்த களத்தில் இருந்து ஒரு 4 தேர்தல் 5 தேர்தலை சந்தித்த சீமானுக்கு வந்து போன தேர்தலில் 8 விழுக்காடு இருந்த ஓட்டு வந்து இந்த தேர்தல் திரும்பி 3 கீழே வந்துருச்சு. 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அப்ப அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப விஜய் வந்து ஒரே ஸ்டாண்டு எடுத்தாரு, திமுக திட்டினாரு, இடையில கொஞ்சம் அதிமுகவையும் பிஜேபியும் திட்டினாரு. ஆனா இவருடைய ஸ்டாண்ட் அது கிடையாது. என் தாத்தன் பெரியார்னாரு, அப்புறம் பெரியாரு மண்ணுன்னாரு, அப்புறம் தமிழ் தேசியம்னாரு, அப்புறம் வந்து பிஜேபி எதிர்ப்புனாரு, அப்புறம் கொஞ்ச நாள் அதிமுக எதிர்ப்புனாரு, அப்புறம் திடீர்னு அதிமுக ஆதரவா தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாரு, காங்கிரஸை கடுமையா ஈத்துக்கிட்டே இருந்தாரு, இப்ப டக்குன்னு RSS ஆதரிக்கிறாரு. அப்ப அவருடைய நிலைப்பாடுகள் அப்ப மாறிக்கிட்டே இருக்கு. பேச்சு ஒண்ணு கிடையாது. அதை மக்கள் விரும்ப மாட்டான். அவர் தம்பிகள் வேணா அதை விரும்பலாம், பொதுமக்கள் அதை விரும்ப மாட்டான். அதுதான் அவருடைய பலவீனம்.
அதனாலதான் அவர் தேர்தல் களத்துல வந்து வாங்கின வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவருடைய நிலைப்பாடு சரியில்லை. ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போடுறாரு. ஆமா நான் ஆட்சிக்கு வந்து ஆடு மாடுகளை மேய்க்க சொல்லி யாரையும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் பிள்ளைங்க மட்டும் கோடிக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்கன்னு தகவல் சொல்றாங்க. பட் ஆமா அதுதான் அவருடைய தோல்விக்கான காரணங்கள். அவருக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லி. அது யாருமே இல்லைனாலும் கூட அவர் ஜெயிக்க மாட்டார். ஏன்னா ஈரோடு தேர்தலில் யாருமே நிக்கல, திமுக அவர் தான் நின்றாரு. அப்போ கூட 10,000 20,000 ஓட்டு தான் வாங்கினாரு. மற்ற கட்சி ஓட்டுக்காவது அவர் கொடுத்துருக்கணும்ல, அதிமுக ஓட்டோ பிஜேபி ஓட்டோ வந்துருக்கணும்ல. ஆமா அதுதான் ஒரு தொகுதி கூட ஒரு முழுசா ஜெயிக்க முடியாதுமா அவரால். இன்னும் 10 வருஷம் ஜெயிக்க மாட்டார். அது அது வந்து சீமானுக்கே தெரியும். நான் தான் சொல்றேன், சீமானுக்கே தெரியும். நீ கேட்குற அந்த கொஸ்டின் சீமானுக்கே தெரியும் நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படி. ஒரு கட்சி தலைவர் எவ்வளவு ஓட்டு வாங்கலாம்? ஒரு சாதாரண வேட்பாளர் எழுத்து நிற்கும் போது 30,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. காங்கிரஸை விட கம்மியா வாங்கியிருக்காரு. எந்த காங்கிரஸை எதிர்த்து பேசுறாரோ அந்த காங்கிரஸை விட கம்மியா வாங்கியிருக்காரு. அப்போ உன மக்கள் நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். பாப்போம் விஜய் சிஎம் ஆகிறாரா ஆகலையான்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் சிஎம் ஆகி மக்கள் பணியை தொடரணும். அது நிறை உரைகள் என்னன்றதை அவர் பார்க்கணும். எதிர்க்கட்சிகள் அதுக்கு அமைதியா இருந்து அந்த 6 மாதங்கள் கழித்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பல்வேறு தகவல்கள் கொடுத்திருக்கீங்க சார். 8ஆம் தேதி வரை இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.